ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே காப்பாற்றுறதுக்காக முத்துவேலும் சக்திவேலும் போலீஸ்கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார், அவங்க ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கையில் வச்சுருக்காங்க சார், அதனால் நாங்கள் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது, இன்றைக்கி நைட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட நம்ம போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார், அவங்க மேலே எல்லாருமேலேயும் நான் கேஸை ஃபைல் பண்ணி ஆகணும், ஃபைல் பண்ணிவிட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணி நாளைக்கு அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க, அவங்க மேலே தப்பே இல்லாத போது அவங்கள எப்படி நீங்கள் ரிமாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், அவங்க பொய் தான் சொல்கிறாங்கன்னு உங்ககிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குதா? இல்லை எதுவுமே வச்சுட்டு இல்லாமல் நம்ம எப்படி பேச முடியும், அதுக்கான எவிடன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் இருந்துட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே இங்கே பாருங்கள் கான்ஸ்டபிள், இங்கே 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஜீப்பை ரெடி பண்ணுங்க, இவங்க எல்லாரையும் நம்ம ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்காக ரிமாண்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கள் சார், உங்களை இன்னைக்கு நைட்டெல்லாம் இங்கே வச்சுருக்க முடியாதுல்ல, அதனால் நாங்கள் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம கோமதிக்கு நெஞ்சே வெடிச்சிருது. இங்கே பாருங்க மேடம், நாங்கள் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறமும் நீங்கள் எங்களை ஜெயிலில் போடுறேன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு நியாயமா மேடம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கம்மா, நியாயத்தையும் தர்மத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னோட வேலை இல்லை. இங்கே பாருங்க மேடம், என்னோட டியூட்டியை நான் பார்க்குறேன். இன்னைக்கு உங்களெல்லாம் நைட்டில் இங்கே வச்சிருக்க முடியாது, அதனால் இன்னைக்கு நைட்டு மட்டும் நீங்கள் அதாவது ஜெயிலில் இருந்துட்டு நாளைக்கு உங்களை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்க மேடம், நியாயத்துக்கு இங்கே எதுவுமே சட்டமே இல்லையா, நியாயம் இல்லாதவங்களுக்கு தான் இப்போது எல்லாமே நல்லதாக நடக்குது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்க மேடம், நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைன்னா நீங்கள் எதுக்காக பயப்படணும், நீங்கள் பயப்படாதீங்க, நாளைக்கு கோர்ட்டில் போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் மேடம், என்னோட பொண்டாட்டியும் என்னோட மருமகளைங்களும் மட்டும் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுங்க மேடம், நாங்கள் வேணால் ஜெயிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் சார், எல்லார் மேலேயும் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும் போலீஸ்கிட்ட போயிட்டு மேடம் இந்த விஷயத்தில் வேறு எதுவுமே பண்ண முடியாதாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கள் சார், வேணா ஒன்று பண்ணுங்க, அந்த அம்மா கிட்ட போயிட்டு பேசுங்க, பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்க முடியுமான்னு பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும் அதாவது யாரை நம்ம பாக்கியத்துக்கிட்ட போகிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு ஒரு மாதிரி கோவமாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நியாயமாக தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கள், நியாய தர்மத்தெல்லாம் பார்த்துட்டு என்னால் இப்போ இருக்க முடியாது, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நான் சரி பண்ணி ஆகணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், நீங்கள் கேஸ் கொடுக்கறதா இருந்தால் பொம்பளை மேலே எதுக்காக கொடுக்குறீங்க, நீங்கள் ஆம்பளை மேலே கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட நம்ம அதாவது யாரு நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்கள், யார் மேலே கேஸை கொடுக்கணும் யார் மேலே கேஸ் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே உங்கள் பொண்ணை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தலைன்னு உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு நியாயமா, உங்களுக்கு தெரியுமா என்னோட பொண்ணை குடும்பப்படுத்தலைன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன பேசியும் அந்த அம்மா எதுவுமே வழிக்கு வராததால் ரொம்பவே கோவமா இங்கே பாருமா, கடைசியாக கேட்குறேன், நீ கேஸை வாபஸ் வாங்க முடியுமா முடியாதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கள், நான் கேஸை வாபஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒன்று பண்ணுறீங்களா நீங்கள், அதாவது என்னோட மாப்பிள்ளையை என்னோட பொண்ணை வந்து சந்தோஷமாக வச்சுக்குவேன், இனிமேல் என்னோட பொண்டாட்டியை எந்த துரோகம் அதாவது எந்த ஒரு கஷ்டமும் படுத்த மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் இந்த கேஸை வாபஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருமா, இவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு எப்படிமா உன்னோட பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்க முடியும்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள், என்னாலையும் கேஸை வாபஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும் மண்டை காஞ்சு போயிருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு முத்துவேல்கிட்டையும் சக்திவேலுக்கிட்டையும்
இங்கே பாருங்கண்ணே, ஏதாச்சும் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடா இல்லடா பழனி, இவங்க எல்லாரையுமே ரிமாண்ட் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பழனிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, இங்கே இங்கே பாருங்கண்ணே, அது மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மேடம், என்னோட மகளையும் இந்த மருமகளையும் மட்டும் விட்டுருங்க மேடம். இவங்க ரொம்ப சின்ன பசங்க, இவங்க எந்த தப்புமே பண்ணாதவங்க, இவங்க 2 பேருமே விட்டுருங்க மேடம் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மனிதாபிமானம் அடிப்படையில் அந்த போலீஸ் அவங்க 2 பேரையும் விட்டுடுறாங்க. விட்ட உடனே அதாவது கான்ஸ்டபிள் இருந்துட்டு வராங்க. வந்த உடனே மேடம் ஜீப்பை ரெடி பண்ணியாச்சுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போலீஸ் இருந்துட்டு கோமதி, சரவணன், அதுக்கப்புறம் செந்தில், கதிர், அதுக்கப்புறம் பாண்டியன் இவங்க எல்லாருமே வெளியே கொண்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே நம்ம அதாவது மீனாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. எதுக்காக வெளியே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம மீனா அதாவது செந்தில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எதுக்காக அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு அண்ணி இவங்களை எல்லாரையும் ஜெயிலில் போட கூட்டிகிட்டு போகிறாங்களா அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எந்த தப்புமே பண்ணாத இவங்களை போயிட்டு நீங்கள் எப்படி ஜெயிலில் போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேட்குறாங்க. ஆனால் அது எதுவுமே கேட்காம போலீஸ் இருந்துட்டு எல்லாருமே ஜீப்பில் கொண்டு போய் ஆளாளுக்கு ஒவ்வொரு லாக்கப்பில் வச்சிடுறாங்க. வச்ச உடனே நம்ம மயிலுக்கு பயங்கரமாக அதாவது மயில் ஒரு பக்கம் வீட்டில் அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் மண்டை காஞ்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மயில் இருந்துட்டு ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு மயில்கிட்ட அதாவது மயில்கிட்டன்ற மாதிரி மீனா கிட்ட, இங்கே பாருங்கள் மேடம், நாளைக்கு நீங்கள் ஒரு வக்கீலை வச்சு கோர்ட்டில் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு நிரூபிச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே போலீஸ் இருக்காங்க. இப்படி போலீஸே அதாவது நியாயத்து பக்கம் நிற்காம அநியாயத்து பக்கம் நிற்கிறீங்களே, உங்களுக்கே மனசாட்சினது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா மேடம், உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் உங்கள் பக்கம் எவிடன்ஸ் இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் மேடம், பொய்யான எவிடன்ஸை வச்சுக்கிட்டு இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களை இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களே மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், இது டவுரி வயலன்ஸ் கேஸ் மேடம். இந்த டவுரி கேஸுன்றதுனால கண்டிப்பாக எங்களால் இது ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியாது மேடம். அதனால தான் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம் மேடம். நீங்கள் நாளைக்கு கோர்ட்டில் நீங்கள் இந்த கேஸை பார்த்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் மீனாவோட அப்பா இருந்துட்டு, மீனா இப்போ என்ன பண்ணுறது மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்கள வேற ஜெயிலில் போட்டாங்களே, அந்த மயிலக்கா கிட்டே நான் போயிட்டு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அப்படி சொல்லிட்டு இருந்தோம், அந்த அக்கா ஏன் இப்படி பண்ணாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா, எப்படி எந்த தப்புமே பண்ணாதவங்க மேலே இப்படி ஒரு கேஸை கொடுத்து அவங்கள ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு பண்ணிட்டீங்களே, கண்டிப்பாக உங்களை சும்மாவே படமாட்டேன் நான், நீங்கள் அதே ஜெயிலுக்கு திரும்ப போகிறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு, உன்னை சும்மா விட்டுனேன்னு நீ சந்தோஷப்பட்டுட்டு அதை விட்டுட்டு இப்போ நீ பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்த, உன்னையும் சேர்த்து கேஸ் கொடுத்துருவேன் தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீயும் ஜெயிலில் போயிட்டு தான் உக்காரணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே மயில் இருந்துட்டு, மா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னம்மா சொன்னாங்க, இங்கே பாருடி என்னடி சொல்லுவாங்க, அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குதுரி, அவங்க அதாவது உன்னை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு வாயில் வரவே மாட்டேங்குதுரி, அவ்வளோ நெஞ்செழுத்தக்காரங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா நீ பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத வேலைன்ற மாதிரி எனக்கு தோணுதுமா, எதுக்காகமா அவங்க எல்லாருமே நீ ஜெயிலில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்க, இங்கே பாருடி, அவங்கள விசாரிக்கிறதுக்கு மட்டும்தானே கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்கள ஜெயிலில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மயிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொல்கிற நீ, எல்லாருமே ஜெயிலில் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி அவங்க எல்லாருமே ஜெயிலில் அடிச்சிட்டாங்க, கண்டிப்பாக அவங்க வெளியே வரவே முடியாது, இனிமே பாரு உன்னை அவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நீ கண்டிப்பாக அவங்க வெளியே வர முடியும், இல்லைனா அவங்க வாழ்க்கை முழுக்க ஜெயிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலுக்கு மனசு தாங்கவே மாட்டேங்குது. என்னம்மா சொல்கிற நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு நெஞ்சே தாங்க மாட்டேங்குதுமா, அவங்க எந்த தப்புமே பண்ணாமல் எதுக்குமா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா உன்னோட வாழ்க்கை எப்படி நாசமாக போனால் பரவாயில்லையா, அதுக்காக எந்த தப்புமே பண்ணாதவங்களை எப்படிமா தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறத சொல்கிறீங்க, என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு
பார்த்துக்கிட்டு அமைதியெல்லாம் இருக்க முடியாதுமா. இது வரைக்கும் உன்னோட பேச்சை கேட்டது போதும். இனிமேலும் உன்னோட பேச்சை கேட்கறதுக்கு எனக்கு அவசியமே கிடையாதுமா. உன்னோட பேச்சை கேட்டு கேட்டு இந்த நிலைமைக்கு ஆளானதே போதும். இதுக்கப்புறமும் என்னால் என்னோட வாழ்க்கையை கெடுத்துக்க முடியாது. நான் போயிட்டு எல்லா உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்ல தான் போகிறேன். என்னோட அம்மா தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல போகிறேன். உன்னை ஜெயிலில் தூக்கி போட சொல்கிறேம்மா. நீ ஜெயிலுக்கு போனாதான் நீ திருந்துவ, பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு கூறு கட்டவளே, இப்படி நீ வாழ தெரியாமல் இருக்கிறதுனால தாண்டி சீக்கிரமாக மாட்டிக்கிட்டே இப்போ எங்கள் வீட்டிலேயே அம்மா வீட்டில் வந்து வாழ வெட்டியாக உக்காந்துக்கிட்டு இருக்க. உனக்கு வாழ்கிறதுக்கு துப்பு இல்லை. அதனால் நானாச்சு பண்ணுறத கொஞ்சம் அமைதியாக இருந்து பார்த்துக்கோடினா அதுவும் உன்னால் முடியாதுன்னா உன்னோட வாழ்க்கை கெட்டு போனால் எனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோடி. ஆமாம்மா, என்னோட வாழ்க்கை என்ன வேணாலும் ஆகட்டும், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இனிமேல் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்லம்மா. உன்னோட பேச்சை கேட்டு கேட்டு ஒவ்வொரு நொடியும் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லம்மா. நான் சந்தோஷமா எங்கேயோ இருந்துக்கிறேன். இனிமே இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல. போயிட்டு என்னோட மாமியார் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது நான் போகதாமா போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சுடர் இருந்துட்டு, அக்கா என்னக்கா இது, நான் காலையிலே சொன்னேன் நீ இந்த மாதிரி அம்மா பேச்சை கேட்காதுன்னு. ஆனால் நீ அம்மா பேச்சை கேட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டியாக்கா. அவங்க எல்லாருமே ஜெயிலில் இருக்காங்களாம். கண்டிப்பாக அவங்க வெளியே வந்தால் உன் மேலே எப்படிக்கா அன்பு வரும், பாசம் வரும், உன் மேலே வெறுப்பு மட்டும்தான்க்கா வரும். கண்டிப்பாக அவங்க யாருமே உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. இங்கே பாரு சுடரு, அவங்க யாருமே என்னை ஏற்றுக்கலானாலையும் பரவாயில்ல. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நான் வெளியே எடுக்க தான் போகிறேன். அம்மா பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும், அவங்க தண்டனை அனுபவிக்கவே கூடாது அப்படின்னு வெளியே வர்றாங்க. அதுக்கப்புறம் மாணிக்கம் இருந்துட்டு, எங்கள் பாரமையிலே நீ மட்டும் இந்த வாசப்படியை தாண்டிட்டனா கண்டிப்பாக இனிமேல் இந்த வாசப்படியை நீ மிதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மயில் இருந்துட்டு, என்னப்பா நீங்களும் அம்மா கூட சேர்ந்துட்டீங்களா? உங்களுக்கும் கொஞ்சமாவது மனசாட்சினது ஒன்று இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கும் இல்லைன்னு இப்போது ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, நான் இந்த வீட்டுக்கு இனிமேல் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருங்கப்பா. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சுடர் இருந்துட்டு, என்னக்கா சொல்கிற நீ? இங்கே பாருக்கா, நீ இல்லாத இடத்துல என்னாலையும் இருக்க முடியாதுக்கா, நானும் வரேங்க்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சுடர், உன்னோட வாழ்க்கையை நீ எதுக்காக அழிச்சுக்கிற? உன்னோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். நீ காலேஜுக்கு போயிட்டு நல்லா படி சரியா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, என்ன பாக்கியம் மயில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா, அவளுக்கு புத்தி இல்லைன்னா போயிட்டு போகிறா விடியா. அவள் எங்கே வேணாலும் போய்கிட்டோம், என்ன வேணாலும் பண்ணிக்கணும். இனிமேல் அவளோட வாழ்க்கை எப்படி போனா என்ன, எனக்கு என்ன, இனிமேல் அவளோட வாழ்க்கையில் நான் தலையிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே ஒரு ஆட்டோவை ஏறுறாங்க. ஏறிய மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோலேயே பயங்கர அழுக. தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க, தன்னோட புருஷன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தன்னை பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாத்துலையுமே எனக்கு பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒருத்தவங்களை இப்படி ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. ஆட்டோக்கார் இருந்துட்டு, என்னவா பிரச்சனை, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லைண்ணா நீங்கள் போங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அதாவது மயில் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனும் போயிடுறாங்க. போன உடனே ஆட்டோலேருந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே அதாவது மயில் இருந்துட்டு மீனாவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே மீனா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசான்றது ஒன்று இல்லவே இல்லையா? எந்த ஒரு தப்புமே பண்ணாதவங்க மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இப்போ ஜெயிலில் உட்கார வச்சுட்டீங்களே, கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் அனுபவிப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா நீயே இப்படி என்ன பார்த்து இப்படியெல்லாம் சொல்கிறீங்க மீனா, வேறு எப்படி பேச சொல்கிறீங்க நீங்கள்? இப்படி ஒரு கேவலமாக வேலையை பண்ணுறதுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் கேவலமாக இல்லை, அசிங்கமாக இல்லை? எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இப்போது எல்லா தப்பையும் இவங்க மேலே போடுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அசிங்கம் ஒன்று இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு தான் அசிங்கம்னு ஒன்று இல்லவே இல்லையே, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு மீனா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கே தெரியாம என்னோட அம்மா வந்து கேஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அதாவது உங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்குற போது வந்து சொல்லி கேட்டிருப்பாங்களே, உங்களை இந்த மாதிரிலாம் பண்ணாங்களா செஞ்சாங்களேன்னு கேட்டிருப்பாங்களே, நீங்கள் எதுக்காக உண்மையை சொல்லாமல் போய் சொன்னீங்க? எங்களை கொடுமைப்படுத்தினாங்க, வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட மட்டும் வேலை சொல்லி கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி வாய் கூசாமல் போய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லி மூச்சு விடாமல் பேசிக்கிட்டே இருக்கவும், நம்ம மயிலுக்கு என்ன பேசுறதுனே தெரியல.
முடியல. இங்க பாரு மீனா, அவங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்றதுக்காக தான் இப்போ நான் ஓடி வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நீங்க இப்போ நல்லவங்களா ஆகலான்னு அதாவது முயற்சி பண்றீங்களா? இப்போ நீங்க அவங்கள வெளியே எடுத்தா கூட கண்டிப்பா உங்க மேல சாஃப்ட் கார்னர் வரணும்னு மட்டும் நினைச்சு பார்க்காதீங்க. இங்க பாரு மீனா, அவங்க என் மேல அதாவது என் மேல ம், கொஞ்சமாவது இறக்கம் வருன்றதுக்காக இதெல்லாம் நான் பண்ண கிடையாது. நான் என் மனசுல இருக்கிற வலியை தாங்க முடியாம தான் இப்போ ஓடோடி வந்திருக்கேன். கண்டிப்பா இவங்க மேல இருக்க கேஸை எல்லாத்தையும் வாபஸ் வாங்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க, முதல்ல உங்க மேல தப்பு இருக்கு, தப்பு இருக்கிறதுனால தானே இப்படி மனசாட்சி உறுத்தி போயிட்டு ஓடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, அதாவது மயில இருந்துட்டு, இங்க பாரு மீனா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் என்ன கஷ்டப்படுத்து, ஆனா இந்த மாதிரி மட்டும் சொல்லிட்டு என்னோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நீங்க உங்களை கஷ்டப்படுத்தாதுன்னு மட்டும்தான் சொல்றீங்க, உங்களை பத்தி மட்டும்தான் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மீனா, நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அத்தையும் மாமாவையும் வெளியே எடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம மயில இருந்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள, இங்க பாருங்க மேடம், பாண்டியன் குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே தப்பு பண்ணவே இல்லை, நான் தான் எல்லா தப்புமே பண்ணது, எல்லா பொய்யும் சொன்னது நான் மட்டும்தான், என்னை மன்னிச்சிருங்க, பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னோட அம்மா தான், என்னோட அம்மா என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக வேற வழியே தெரியாம இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க மேடம். அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே என்கிட்ட வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தலை, என்னை இது வரைக்கும் எதுவுமே அவங்க கேட்டதும் கிடையாது, என்னை கொடுமைப்படுத்துனதும் கிடையாது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ப வச்சு நான் தான் ஏமாத்திருக்கேன். சொல்லப்போனால் அவங்க தான் என் மேலே கேஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் யாருமே கேஸ் கொடுக்காம இப்படி என்ன யாருமே நான் கேஸ் கொடுக்காம என்னோட அம்மா என் வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாருங்கம்மா, உங்களை ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்காக உங்கள் வீட்டுக்கு ஒரு போலீஸை அனுப்பி வச்சுருந்தோம்ல, நீங்கள் எதுக்காக நீங்கள் அப்போது உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், அப்போ உண்மையை சொல்லாததுக்கு காரணம் என்னோட அம்மா தான். என்னோட அம்மா வீட்டுக்கு வந்து என்கிட்ட என்னென்னமோ பேசி என்னோட மனசை கழிச்சு எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே உன்னை வாழ வைக்கணும், அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பொய் மேலே பொய் சொல்லி என்னை நம்ப வச்சுட்டாங்க மேடம் அப்படின்னு இந்த வேலையை பண்ண வச்சுட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, என்ன தான் அவங்க சொல்லியிருந்தாலையும் உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதில்ல, எதுக்காக மற்றவங்க மேலே பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மனசாட்சி இருந்து ஒன்று இல்லவே இல்லையா? எந்த ஒரு தப்புமே பண்ணாதவங்க போயிட்டு ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நாளைக்கு காலையில் தான் கொண்டு வரவே முடியும், இப்படி ஒரு நாள் முழுக்க ஜெயிலில் உட்கார வச்சுட்டீங்களே அவங்கள அப்படின்னு சொல்லவும், மேடம் ப்ளீஸ் மேடம், அவங்க ஒரு நிமிஷம் கூட ஜெயிலில் இருக்கக்கூடாது மேடம், நீங்கள் எப்படியாவது அவங்கள வெளியே எடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம பாக்கியம் வராங்க. வந்த உடனே மேடம், அவங்க என்னோட பொண்ணுக்கு கால் பண்ணி மிரட்டிகிட்டே இருந்தாங்க மேடம், அதனால தான் என்னோட பொண்ணு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, என்னோட பொண்ணு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லவும், இதை கேட்ட மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், என்னோட அம்மா சொல்கிறத நம்பவே நம்பாதீங்க, என்னோட அம்மாவுக்கு தலை சுத்தலுன்னு பிபி சர்க்கரை அப்படின்னு நிறைய வியாதி இருக்குது, அவங்க இப்படி தான் மேடம் இருப்பாங்க, இப்படி தான் உடம்பு சரியில்லாத மாதிரி இருப்பாங்க, நீங்கள் நம்பாதீங்க இதெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது யாரோ போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் யார் சொல்கிறத நம்புறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது, எதுக்காக நீங்கள் மாற்றி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது ஹீரோனா யார், நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க, இனிமே மயில் கூட சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்ததும் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த முடிவுலையும் உறுதியாக நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு, நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு வராரு. வந்த உடனே நம்ம பாக்கியத்துக்கிட்ட என்ன பாக்கியம், என்னாச்சு, என்ன சொல்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், அவங்களுக்கு இப்போது அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம், அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, நானும் சரி என்னோட அம்மாவும் சரி நாங்கள் 2 பேருமே பொய் சொல்லியிருக்கோம் மேடம், பொய் சொன்னதுனால தான் அந்த
குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர கோவப்பட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எங்களெல்லாம் பார்த்தா விளையாடுற பொம்மை மாதிரி தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மேடம், என்னோட வாழ்க்கை காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கு வேற வழியே தெரியாமல் இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம யாரு மீனா இருந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே இங்கே பாருங்க மேடம், உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள எல்லாரையும் எதுக்காக நீங்கள் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம அது கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இப்படியும் மனுஷங்க இந்த ஊர்லலாம் இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மயிலோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், கண்டிப்பாக அவங்க 2 பேருமே வெளியே விடவே கூடாது. அவங்கள 2 பேரையும் வெளியே விட்டா கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே தான் மேடம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் மீனா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளைண்டாக எழுதி என்கிட்ட கொடுங்கம்மா, கண்டிப்பாக நானும் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். இனிமேல் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களே, கண்டிப்பாக போலீஸ் பயம் இருந்தால் மட்டும்தான் அவங்க எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி கொடுங்க, நீங்கள் எழுதி கொடுத்தா கேஸு அது தானாகவே அப்ளை ஆகிடும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம யார் அது மயில் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. மேடம், என்ன மேடம், என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொன்னேனே மேடம், அப்படி சொன்னதுக்கப்புறம் எதுக்காக மேடம் என்ன இப்படி இப்படி அழுக வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பக்கம் சேண்டா அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்து பார்வதி கூட பேசலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியா இருந்தாலையும் பார்வதியும் கமருதீனும் பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த மக்கள் இருந்துட்டு காரி காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில இருந்துட்டு பாண்டியன் குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்களே. போலீஸ் இருந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கள் மேடம், அவங்க தான் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல மேடம், எதுக்காக திரும்பவும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்கக்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு மேடம், அவங்க தான் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனிமேலும் வாபஸ் வாங்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மீனா இருந்துட்டு மயில்கிட்ட சொல்லவும், மயில் இருந்துட்டு இதை கேட்டுட்டு, இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு வேலை செய்யறதில்ல, எப்பவுமே நான் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஆனால் இப்போ கஷ்டப்படுறேன்னா நான் மட்டும் எதுக்காக செய்யணும்? தான் வயிற்றுல குழந்தை இருக்கிற போது எதுக்காக மற்றவங்க கிட்ட நான் வேலையை சொல்லி என்னோட கஷ்டத்தை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் நான் இந்த வீட்டில் இருந்து மாடிக்கு போனேன். ஆனால் மாடிக்கு போனதுனால இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை தெரியுமா அப்படின்னு ஒரு பக்கம் கதிர் இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சரவணந்துட்டு ரொம்பவே இடிஞ்சு போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அமைதியே இருங்க மேடம், நான் இப்போ பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ் இருந்துட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம குழந்தையோட அப்பா ஃபாதர் வந்துட்டு முத்தம் கொடுக்குறாங்க பொம்மைக்கு. முத்தம் கொடுத்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, ஹே கூறு கெட்டவளே, உனக்கு என்ன பட்டாலும் புத்தியை வரவே வராதா, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, அதுதான் கேஸை வாபஸ் பண்ணிட்டாங்கல்ல, எதுக்காக நீங்கள் திரும்ப திரும்ப இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மேடம், அவங்க தான் கேஸை வாபஸ் பண்ணிட்டாங்களே, இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அவங்கள வெளியே விட்டுடுறேன், ஆனால் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக வெளியே விட முடியாது, அவங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி ஒரு பக்கமும், பாண்டியன் ஒரு பக்கம், கதிர் ஒரு பக்கம், செந்தில் ஒரு பக்கம், நம்ம சரவணன் ஒரு பக்கமும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, இந்த ஜெயிலில் ஒரு நாள் கூட இந்த மாதிரி இருந்ததே கிடையாது, நாங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருந்தாலையும் நான் மனசை தேர்ந்தெடுப்பேன், ஆனால் இப்படி ஒரு பழியை சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு பயங்கரமாக ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன,
நம்ம அதாவது போலீஸ் இருந்துட்டு ரிமாண்ட் பண்ண இடத்துக்கு கால் பண்ணி, "இங்க பாருங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள அவங்கள நீங்க இங்க அனுப்பணும்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு நம்ம மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், 10 மணிக்கு முன்னாடி எதுவுமே நடக்காதா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க மேடம், என்னால இதுதான் மேடம் பண்ண முடியும். இனிமேல் கண்டிப்பா என்னால எதுவுமே பண்ண முடியாது மேடம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மயில இருந்துட்டு எல்லா குடும்பத்தையும் காப்பாத்துனதுனால, அதாவது சரவணனுக்கு நம்ம மயில பத்தியான அம் எல்லா உணர்வும் சேஞ்ச் ஆகுமா? இல்ல மயில் மேல இருக்கிற கோவம் அப்படியே தான் இருக்குமா? அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு இந்த குடும்பத்திலேயே இருப்பாங்களா? இல்ல அ அந்த குடும்பத்தில இருப்பாங்களா? இல்ல வெளிய போயிடுவாங்களா? அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு